ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காயை பற்றி பார்க்க போகிறோம். அந்த காய் வந்து நம்மளுக்கு அதன் மூலமாக பணம் கிடைக்க போகுது. எப்படிங்க? எல்லாம் ஒரு புதிராக இருக்குது. காய் மூலமாக நம்மளுக்கு பணம் எப்படி கிடைக்கும்? காய் வந்து பழமாகும், ஆனால் பணமாகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. நிச்சயமாக இந்த காய் வந்து உங்களுக்கு அதிக பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காய். அதாவது நம்ம வந்து எவ்வளவோ முயற்சி செய்கிறோங்க, கடவுள்கிட்ட வேண்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்மளுக்கு ரொம்ப நிறைய திறமைகள் கூட நம்மள்ட்ட நிறைய இருக்குது. ஆனாலும் நம்ம செய்கிற முயற்சிகள் வந்து தோல்வி அடையுது. அதாவது நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக கடவுளை தான் திட்டுவோம். கடவுள்கிட்ட நம்மளுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கலையே, அவர் வந்து நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சாமி தான் எப்போதுமே ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலும் அதிகமாக சாமி கும்பிட்றவங்க கடவுள் சோதிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிச்சயமாக கடவுள் வந்து சோதிக்க மாட்டார். அவர் வந்து சோதித்து பார்க்குறதாகவே இருக்கட்டுமே, நம்ம வந்து அதை வந்து புலம்பிக்கிட்டே இருப்போம். தெய்வம் நம்மளை சோதிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து என்ன செய்யணுன்னாக்க, இந்த ஒரு காயை வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய பண கஷ்டங்கள்ங்கிறது எல்லாருக்குமே A to Z இருக்குது. கடன் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது. இதை வந்து தீர்க்கறதுக்கான வழி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி புலம்பல்கள், தெய்வத்திட்ட போய் வேண்டுறது எல்லாம் செய்கிறோம். அப்போ அந்த காய் என்ன காய்ன்னு கேட்டிங்கன்னா, வலம்புரி காய். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த காயை வாங்கிக்கங்க. காயை வாங்கிட்டு நல்லா கழுவிடணும் முதல்ல. ஏன்னா நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம், அவங்க தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வீட்டுக்கு வந்தோடனே லைட்டாக உப்பு தண்ணியிலையோ இல்லை பன்னீர்லையோ இல்லை மஞ்சள் தண்ணியிலையோ எதுலையோ உங்களுக்கு முடியுமோ அதில் வந்து நிச்சயமாக சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அதை ஏன்னா ஈரத்தோட ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கக்கூடாது. அதனால் அதை நல்லா காய வச்சுட்டு அதில் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு அதில் ஒரு காய் எடுத்து, அந்த வலம்புரி காயில் ஒரு காயை எடுத்து வலது கையில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா வேண்டிக்கணும் கடவுள்கிட்ட. நம்மளுடைய பண கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடணும். எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் தேவை, இன்றைக்கி 10,000 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10,000 இன்றைக்கி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார, அதாவது சிவன்கிட்ட வேண்டிக்கங்க. சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா, முருகன்கிட்ட யார்ட்டையோ ஒருத்தவங்கள்ட்ட நல்லா வேண்டிக்கங்க. வேண்டிக்கிட்டு எப்போதுமே என்ன மந்திரமே தெரியலை, எனக்கு மந்திரமெல்லாம் தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கன்னா சொல்ல தெரியாது, எனக்கு மந்திரம் தெரியாதுன்னா, ஓம் என்பது ஒரு பிரணவ மந்திரம். அதை வந்து ஓம்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியான வேலை கூட, எல்லாருக்குமே சொல்ல முடியும். அந்த மாதிரி ஓம்ங்கிற மந்திரத்தை நல்லா சொல்லி வேண்டிக்கிட்டு, எங்களுடைய இந்த பண தேவைகள் சீக்கிரம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கங்க. வேண்டிக்கிட்டு அந்த காயை எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ் அதில் வந்து வைக்கணும். அதில் எப்படின்னாக்கினா, ஒரு சிப்லாக் கவரில் போட்டு அதை வந்து அந்த பணம் வைக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்கள்ட வந்து நிறைய பணம் வந்து சேரும். உங்களுக்கு திடீர் பண வரவும் இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்மள நினைக்கவே இல்லை எனக்கு பணம் வரும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்பீங்க. அது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. என்னடா நம்ம பணம் நினச்சி கூட பார்க்கல, இந்த காய் வச்சதுக்கப்புறம் திடீர்னு உங்களுக்கு 10,000 20,000 5,000 3,000 எவ்வளோன்னுலாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் என்ன வேண்டி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பணம் வந்து, இல்லை வர வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லை திடீர்னு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பணம், அது எந்த விதத்துலலாம் தெரியாது, அந்த காய் வச்சதோட அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பணவரவு இருக்கும். இதை நீங்கள் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதாவது நம்பிக்கையோடு செய்யணுங்க. அதாவது இது வந்து சோதிக்கிற விஷயம்லாம் கிடையாது. நம்பிக்கையோட அந்த காய் வச்சாங்கன்னா எனக்கு நிச்சயமாக பணம் கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வைங்க. நான் சொல்கிறதுக்காக வைக்க வேணாம். கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு, குலதெய்வத்திட்ட வேண்டிகிட்டு அந்த காயை வந்து இதுமாரி வைக்கலாம். மீதி இருக்க காயெல்லாம் போட்டு, இது ரொம்ப விலையெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் நாங்களும் வாங்கினோம். இது வந்து 30 ரூபாய்க்கு கொடுங்கன்னா கொடுப்பாரு, 40 ரூபாய்க்கு கொடுங்கன்னா கொடுப்பாங்க. அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை ஒரு டப்பாவில் போட்டு சாமி ரூமில் மீதியை வச்சிடலாம். 1 2 தான் கேஷ் பாக்ஸில் வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் மீதி காயெல்லாம் வச்சு நல்லா வந்து நம்ம சாமி ரூமில் அதை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதாவது இது வந்து நம்ம என்ன நினைப்போம், இந்த காயை வச்சதுனால நம்மளுக்கு பணம் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு
நினச்சி பார்த்து என்கிட்ட கேட்டுட்டு வச்சவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க வச்சேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் போய் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து வேண்டிக்கிட்டு வச்சேன். எனக்கு வந்து ரொம்பலாம் தேவைப்படலை, எனக்கு ஒரு 3000 தேவைப்பட்டுச்சு, நல்லா வேண்டிக்கிட்டு வச்சேன், உடனே கிடச்சிச்சு அந்த 3000ன்னு சொல்லி சந்தோஷப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. நீங்களும் அதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் அந்த காயை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.